என்ன கதை? நல்ல கதை. நல்ல கதை. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ செஞ்சுக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா இருக்கு. அகைன் இன்னொரு வீடியோல வருவீங்க, பாப்பீங்க. கொழும்புல நீங்க வெளி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கக்கூடிய இடங்க. சந்தோஷம். எனக்கு ஜாதி பதம் தெரியா. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, நாலாவது பெண் ஜாதி. எனக்குமே தெரியாது இந்த விஷயங்கள் இப்படி நாங்கள் இருக்குன்னு சொல்லி. அடுத்து எங்க போவோம்? கிளப்புக்கு போவோம். கிளப்பு இதுதான் சம்பவம் இருக்கு. சம்பவம் இருக்கு. மெயின் பிக்சர் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. வாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச தோசை எல்லாமே இருக்கும். உண்மைகள் சொல்லப்படும். உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும். இத்ரீஸ் ஹபீப் எங்கடா உனே காணாம் யூடியூப்பில் வீடியோண்டே போடலையாண்டு நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் பேர்சனலாக கால் பண்ணீங்க. எனக்கே எப்போது அடே இத்ரீஸ் போடாததுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம் கைஸ். யூடியூப்பில் போடாத காரணம் ஒன்றாவது ரீசன் எனக்கு சாமானம் கூட்டிட்டு ஃபோனால் மட்டும் செஞ்சு கொண்டு க்ளீனாக போட்டுக்கொண்டீங்க சரியா. அதுக்கப்புறம் கோப்ரோ மைக் எல்லாம் வந்ததோடு என்ன ஆயிடுச்சு, கோப்ரோவில் எடுத்ததெல்லாம் கோப்ரோவில் தான் வீடியோ எடுத்தேன். அதோட லேப்டாப்பில் போட்டு தான் எடிட் பண்ணணும். குவாலிட்டி கூட லேப்டாப் ஸ்டக் ஆகிட்டு லேப்டாப் இருவிட்டு அதால் கோப்ரோவில் எடுத்த வ்ளாக் மட்டும் 15 வ்ளாக் மட்டும் இருக்குது கோப்ரோவில். அதை எடுத்துக்கொள்ளையில லேப்டாப்பில் எடுத்துக்கொள்ள. லேப்டாப்பில் இப்போ எடுத்தோன்னே 20 கேப்கட் டிஷ்யூ பழைய வருஷம் தானே யூஸ் பண்ணுறேன். நான் எடிட் பண்ணி நடுவில் இல்லாமல் போகுது. இப்போ 2-3 காரணமாக எனக்கு இன்றைக்கு ஃபெடப் ஆகிட்டு நாள் கணக்கில் இந்த எடிட் பண்ண போகிற இல்லாமல் போகிற அப்படி 2-3 திருக்க நடந்துட்டு ஐயோடே தான் மற்ற அடுத்த சைடில் நான் என்னோடய சூழலுக்காக வேண்டி ஃப்ரீ ப்ரொமோஷன் கான்செப்டில் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு அதை நான் செய்யணும் இதே செய்யணும் ரெண்டே பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள நான் போய்ட்டு அதுதான் ஒன்றாவது ரீசன். எனிவேஸ் இந்த வீடியோ புழுவுது காரணம் யூடியூப்பில் ஜாம்பான்னு ஒருத்தர் தான். ஜெஃப்னால் தெரியும், கேஎஸ் சங்கரன்டா எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்காலையும் தெரியும், இந்தியாவிலையும் தெரியும். கேஎஸ் சங்கரண்டு ஃபேமஸ் யூடியூபர், ஜெஃப்னா யூடியூபர். அவர் கொழும்பு வந்துக்கிறாரு. அதோட தான் மெசேஜ் பண்ணிங்க ப்ரோ நான் கொழும்பில் தான் நிற்கிறேன், நைட் வ்ளாக் நடிப்பேம்மா. அப்போ தான் எனக்கு நினைவு வந்துச்சு நான் யூடியூபர்னா நான் என்னடா வீடியோ போடாமிக்கிறேன்ட்டு ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் எங்கால சரி வந்துச்சு. அட்டே வீடியோ போடணுமென்ற ஒரு இதொன்று வந்துட்டு ப்ரோ எப்போ எங்கே மீட் பண்ணுவோம் செட் ஆகும் வ்ளாக் அடிப்போம். உடனே ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன். ஆனால் நான் அந்த டைம் தான் கிண்ணியாலேருந்தேன் ப்ரொமோஷனுக்கு தான் பேசியிருந்தேன். அதோட யோசித்தேன் அடே இல்லை இன்றைக்கே வ்ளாக்கை தொடங்குறேன்னு கிண்ணியா வெள்ளை காலமே வ்ளாக்கை தொடங்கிட்டேன். கிண்ணியா வ்ளாக்கும் அது இன்றைக்கு அப்லோட் ஆகும். இது கேஎஸ் சங்கரை மீட் பண்ண போகிறேன். இப்போ முன்னுக்கு பஸ் எடுப்பேன். ஃபோர்ட்டில் பேத்து 1வது வ்ளாக் 2, 3, 4, 5-6 வ்ளாக்ஸ் கேஎஸ் சங்கர் யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஏண்டையிலேயும் ஒரு 2 வ்ளாக் வரும். அவர் நிறைய பிளான் வச்சுக்கிறார். அவர் நான் நேற்று ஃபுல்லாக பேசினேன். நான் இதில் சொல்லலை. அவர் அப்லோட் பண்ண போகல அவரோட வீடியோ நான் பாருங்கள். சேர்ந்து கொலை பண்ண போகிறோம், கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு பஸ் எடுத்து பெட்டாக்கு போவோம். காய்ஸ் பெட்டா வந்தாச்சு. சங்கர் ப்ரோ இங்கே தான் இருக்கிறாராம் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு. ஆனால் தான் அவருக்கு செட் ஆகும் என்ன அன்றைக்கி அந்த ஸ்டேஷனோடைய முன்னுக்கு இருக்குது என்னென்னா இந்த புதுப்பிரிமை வண்டி கைக்கிட்ட தான் ஈகண்டாங்க. ஆனே போவோம். என்ன அது ஒரு மாதிரி அதுதான் நான் இப்போ இல்லை இப்போ 2020 பார்க்குறது. நீங்கள் ஜெஃப்னால தொடங்கி இவ்வளோ இந்தியாவுக்கு போனதுலேருந்து இவ்வளோ கார் வாங்கினதுலேயும் நேற்று மகாரகாம வீடியோவில் பார்த்துருக்கேன். ஃபைனல் நான் மீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கலக்க போகிறோம் சரியா. எல்லாம் இவட்ட வீடியோவில் தான் வரும். தொடர்ந்து பாருங்கள். வரும் 2லேயும் வரும், மிக்ஸில் வரும். ஓகே கைஸ் நான் சுற்றி பார்த்தோம். போனோம். நான் கொழும்புலேருந்தே எனக்கு சில விஷயம் தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இந்த வீடியோவில் இருக்குது. அது இவட்ட சேனலில் வரும். என்னது கொழும்புல நீங்கள் வெளி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தங்கக்கூடிய இடங்க ஸ்டேஷனில் லோ பட்ஜெட்டில் அதான் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ப்ரோ தான் காட்டினேன். நன்றி ப்ரோ. இப்போ எனக்குமே தெரியாது இந்த விஷயங்கள் இப்படி நாங்கள் இருக்குன்னு சொல்லி இவற்றை உதவியால் பார்த்துறாங்க. உண்மையில சரியான வியூஸமாக இருக்குன்னு. இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக வேர்த்தாக தான் நீக்கும்.
நான் வந்து லிங்க் எல்லாம் கீழே போடுவேன் சரியா. இவர் அப்லோட் பண்ணி போது தான் அப்லோட் ஆகும் சரி. ஏன்டா நான் எடுத்த நிறைய இருக்குது. ஓகே காய்ஸ், நான் வந்து தொடர்ந்து சுற்றி பார்ப்பேன். சுற்றி பார்ப்போம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இவர்கிட்ட சேனலில் தான் வரும். ஓகே, சம்பவங்கள் ஏன்னா பேக்ரவுண்ட் வ்ளாக் தான் வரும் சரியா. பேக்ரவுண்டில் என்ன செய்ய மாதிரி வரும். மெயினான தகவல் விஷயங்கள் டீட்டெயிலாக வந்து இவர்கிட்ட சேனலில் வரும். ஓகே, ஃபுல்லாக வந்து என்னோட தான் ப்ரோ இங்கே போகிறாரு. முடிஞ்சா நாளைக்கு மல்வான வ்ளாக் கூட இருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் இல்லைண்ணா, கன்ஃபார்ம் இல்லை. பிளானை பார்த்து யோசிப்போம். காய்ஸ், எனக்கு எம்ஜிஆர் மீட் ஆகிடுச்சு. பெட்டா எம்ஜிஆர் அதோட சங்கர் ப்ரோ மீறாரு. அவட்டையில் வந்து ஃபுல் வீடியோ வரும். வேறு லெவலில் எனக்கு நான் காய்ச்சி பண்ணியிருந்தேன். என்ன சொல்ல வருமே என்னோட மனுஷருக்கு சந்தோஷம். எனக்கு ஜாதி பதம் தெரியா. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, 4வது பெண் ஜாதி. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் ஒருத்தாய் மக்கள். எல்லாத்துடைய ரத்தம் வந்து சிவப்பு, அவர் கருப்பு, ஒரு வெள்ளையாக இருந்ததுக்கு ரத்த மாற்றம் இல்லை. இது சுற்றி எல்லாம் ஒரு கை தட்டினா சத்தம் குறவும், 10 பேர் தட்டினா சத்தம் கூடும். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று விடைபெறுகிறேன். பெட்டா எம்ஜிஆர். காய்ஸ், வாங்க சொல்லிவிட்டு நான் பள்ளி போக போகிறோம். நீங்கள் என்ன மாதிரி இங்கே சுற்றி கொண்டு பார்த்தோன்னே அங்கே சந்தையில் நீங்களும் நிறைய கடை மூடி இருக்கும். முஸ்லிம் கடையில் மூடி இருக்கும். ஜும்மா நாள் தானே நான் பள்ளி போயிட்டு மறுபடியும் செட் ஆகும். ஓகே, இப்போ தான் இந்த ஹோல்சேல் விஷயம் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே, பள்ளி காய்ஸ் பள்ளி போய் வந்தாச்சு. அடுத்த பிளான் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிளான் வந்து நாங்கள் அந்த ஹோல்சேல் கடைக்கெல்லாம் போக பார்க்குறோம். ஜும்மா சுற்றி கொஞ்சம் லேட்டாகும். என்ன அதோட அந்த சென்சி கடை இப்போ என்னோட ஃப்ரெண்டை கடை வண்டிக்குது துத்துட்டு அந்த செல்விஷன் நான் நிறைய வீடியோ போட்டிக்கிறேன். நான் அந்த கடைக்கு போயிட்டு பார்ப்போம். ஃபோன் ஹோல்சேல் கடை வந்து செட் பண்ணி தரேன் வீடியோ. ஓகே, நான் அவன் அந்த கடைக்கிட்ட போவோம். இப்போ பேசுவோம். பள்ளி விட்டு இப்போ தான் எல்லாம் வெளியே வராங்க. பிடிக்கணும் பாரு. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த பள்ளியை போயிட்டு ஃபுல் லாக்டவுன் கொண்டு வரேன். நீ ஒரு கேள்வி தான் வச்சுக்கோ, கை போடக்கூடாது. போட்டு வரோன்னு என்ன அது சரி. கடைசியாக அந்த சீசன் இந்த கடைக்கு மறுவ வந்தோம். சங்கர் போருக்கு வந்து ப்ரொமோஷனோட செட் ஆச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இதில் வந்து ஹோல்சேல் தான், ஃபுல்லாகவே ஹோல்சேல். பார்த்தீங்கன்னா நான் டிக்டாக்ல வீடியோன்னு போட்டிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாமான் இது எல்லாமே ஹோல்சேல். ஏன்னா ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டங்கள் பாருங்கள். ஒன்றொண்டா காட்டில் ரீட்டைல் இல்லை, ஹோல்சேல் தான். பாருங்கள், கீட்டக் ஐட்டங்கள் இங்கே ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டங்கள் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டாய்ஸ் ஐட்டங்கள், டாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக். இதான் ஃபுல்லாக வந்து வேண்டிய சாமான் இது ஃபுல்லாக காஸ்மெட்டிக் தான். பாருங்கள், டாய்ஸ் வந்து இங்கே இது டாய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக டாய்ஸ் தான். ஃபுல்லாகவே பாருங்கள். டீ குடியா பார்த்தீங்கன்னா தானே காய்ஸ், ஹோல்சேல் அவங்களுக்கு வந்து சாமான் வாங்கணுன்னா கரெக்டாக கீழே நம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்களா, ஃபென்சி கடன் போட்டுக்கிறீங்கனாலும் அவங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளையிலும். ரீட்டெயிலாக இல்லை, ஒன்லி ஹோல்சேல் தான். பாருங்கள், ஃபுல் வீடியோ வந்து நான் இதில் போட்டிக்கிறேன். டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் அனமான எவ்ரிதிங் எல்லாம் பார்த்து கொள்ளையிலுமா இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் வேறு லெவலில் வந்து வ்ளாக் கண்டினியூ ஆக போகுது. சங்கர் ப்ரோ சொன்னார் வந்து நேற்று அதுக்கு தான் மெயினாக வந்தோம். நைட் வ்ளாக் ராவைக்கு கொழும்பு எப்படி இருக்கும் அந்த வ்ளாக் தான் வந்து வேறு லெவலிக்க போகுது. ஓகே, சங்கர் ப்ரோ உள்ளுகிறாரு. அவட்ட வேலையை முடிச்சு கொண்டு எல்லாம் சரி தானே போமேண்ணா நான் போவோம். இப்போ வந்து எனக்கு ஷூட் வண்டிக்குது. பிரபாத்தும் வாரண்டார் அவருக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகும். ஓகே காய்ஸ், நான் வந்து சங்கர் ப்ரோ வந்து இப்போ போவார். நீங்கள் போவீங்க இப்போ போய்த்து மறுவா செட் ஆகும். எங்கே போவீங்க நீங்கள்? ரூமுக்கு போகணும். ஓகே, நான் வந்து மறுவா செட் ஆகும். இங்கே ரூமுக்கு போகிறேன். நான் வந்து பிரபாத் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் நான் மறுவா எத்தனை மணி செட் ஆகும்? 8 மணி உங்களை பிக் பண்ணுவார். 7 மணி 7:30 அப்போ எங்கிட்ட அந்த ஷூட் முடிஞ்சிக்கும். அந்த பிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, நான் அப்போ மறுவா செட் ஆகும். ஓகே, இதுதான் சம்பவம் இருக்கு. மெயின் பிக்சர் எனக்கு வந்து தான் இருக்கு. இது ஸ்டார்ட் தான். இது vlog த ஸ்டார்ட் தான். மெயின் பிக்சரே தொடர்ந்து தான் பார்ப்பீங்க. ஓகே, சங்கர் போட சேனலில் வந்து ஃபுல் கண்டென்ட்டாக ஃபுல்லாக போட்டு பண்ணி நான் இப்போ ஒரு 4-5 vlog எடுத்துட்டேன். 3 vlog எடுத்துட்டேன். இன்னும் இருக்கு முடியல. ஓகே காய்ஸ், தொடர்ந்து பாருங்க. சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ராகு செட் ஆகும்.
ஷூட் வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட் vlog. கஷ்டமா இருக்கா? No, not really. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. உனக்கு எல்லாம் எப்படி இருக்கு? அட உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Bro, what do you think? ஏய், ஸோ கஷ்டமா இல்லை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப் லீகனா உள்ள டிஃப்ரெண்ட் வைன் பாருங்க, மேலே பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, வாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச தோசை எல்லாமே இருக்கும். எல்லா வகையான தோசையும் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. சுரேன் என்ன நினைக்கிறீங்க? சுரேன் என்ன ஃபுல் அப்செட் லீக்கிறான். காய்ஸ் ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணியாச்சு. என்ன கதை திண்டாயா? சுரேன் வந்து கவலை லீக்கிறான், அந்த வீடியோ வரலண்டு அவள் அப்லோட் பண்ணல. 8 என்ன கதை? நல்ல கதை. நல்ல கதை. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ செஞ்சுக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு First வீடியோ? time நல்லா இருக்கு. Again இன்னொரு வீடியோல வருவீங்க, பாப்பீங்க. இப்போ அது என்ன மாதிரி வீடியோலாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. இலகிரி இப்போ நான் சாப்பாடை திண்டுட்டோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் ஃபுல்லாக வெட்டுவோம். பானிபூரி அடே தின்னுடா பானிபூரிய. திண்டுல இவர் ஈராதான் பிரபாத். பானிபூரி ஃப்ளேவர் தெரியா? பானிபூரி ஃப்ளேவர் எல்லாம் தெரியும். பானிபூரி இல்லை. அப்படியா? சரி, இது ஒண்டி எடுங்க. வடைக்கு எல்லாம் நாக் அவுட் ஆகிடுங்க. சுரேன் ஃபுல் என்னடா சுரேன் தடம் மாறுறாய்? அவன் யூடியூப்ல வீடியோ போடுறான். கொடுக்கல நீ வீடியோ? அடே என்ன பிரபாத் எடிட் பண்ணா குடுடா வீடியோ. தடம் மாறுறான் சுரேன். இதை காய்ஸ் சுரேனுக்கு மழை பாஞ்சுது காய்ஸ். இதாக்கி நான் வந்து இப்போ ஃபுட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து கிளம்ப என்னோட சங்கர் ப்ரோ பிக் பண்ண போகணும். 8 மணி மட்டும் ஆகிட்டு நான் கார் எடுத்துகிட்டு சங்கர் ப்ரோ பிக் பண்ண போகணும். ஓகே காய்ஸ், நைட் ஆகிட்டு சம்பவத்துக்கு போகிறோம். சம்பவம் ஸ்டார்ட். சரியா இப்போ தான் தொடங்குறோம் சம்பவம். இப்போ தான் பிக் பண்ணோம். ஃபுட்டு வேலை நல்லபடி முடிஞ்சுதா? என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? அப்படி இல்லை, வேறு வந்து அப்படியே போயிட்டு சார். அது சரி, நான் ஃபுட்டு முடிஞ்சு காட்டி வயிறெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நான் இப்போ வந்து வேறு லெவலில் நைட் வ்ளாகும் அடிக்க போகிறோம். இப்போ கிளம்பி கோல்ட் ஃபேஸுக்கு தான் விட்டுறோம். கோல்ட் ஃபேஸுக்கு. ஓகே சுரேன் என்ன கதை? டிரைவெல்லாம் எப்படி போகுது? டிரைவா டென்ஷன் லீக்கிற இன்றைக்கு 9 மணி வீடியோ அப்லோட் ஆகாத டென்ஷனில். சிக்னல் இல்லையா? இல்லையா? சிக்னல் இல்லைன்னா எடிட்டர் லேட் ஆகிட்டா. நேராக போவோம். இப்போ மரதானை போட்டு போனால் சரியான. ஓகே காய்ஸ், நான் கோல்ட் ஃபேஸ் வாசல்லேருந்து செட் ஆகும். காய்ஸ் நான் வந்துட்டேன். கோல்ட் ஃபேஸ் வந்துட்டேன். என்ன கோல்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தான் ப்ரோக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன கதை? ஓகே ப்ரோக் எடுக்க போகிறோம். நான் வந்து இல்லை என்ன இது வந்து பேக்ரவுண்ட் வ்ளாக் தான். ரியல் வ்ளாக் வந்து ஏற்றுதான். காய்ஸ் நாங்கள் எஸ்டோரியாவுக்கு வந்தோம். ஸோ மகா ठाणे தான் பம்பாய் சாய் வேலா இப்போ ட்ரெண்டிங்கில் போகுதானே. அதை வந்து என்னோட ப்ரூஃபு ட்ரை பண்ணணும்னு சொன்னவர் அதை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரி எண்டு பாபம் நான் வீடியோ போட்டால் நல்லா பில்டப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கேன்ட்டு. உண்மைகள் சொல்லப்படும். உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும். என்ன விஷயம் இல்லை, ஊற விடுறதா? காய்ஸ் வீடியோ ப்ராசஸ் நடக்குது. காய்ஸ் 10 மினிட் ஃபைனல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் வந்து ஃபுட்டுக்குள்ளே போட்டு இது இல்லை. சீஸ் ஸ்ப்ரெட், இது பிஸ்கோஃப். இது வேற நான் சாப்பிட்டேன். வேற இதில் வந்து எனக்கு ஊற்றி நான் வந்து சாக்லேட். ஆனால் அதை விட இது நல்லா இருக்கு.
ஆனால் அதை தான் நல்லா ஏன்னா அதில் வந்து சீஸும் மசாலாவும் கம்பைன் வந்து அவ்வளோ நச்சு இல்லை இது வந்து காய்ஸ் நான் ட்ரெண்டிங் பிரெட்டை சாப்பிட்டாச்சு. என்ன மாதிரி? நல்லா இருந்துச்சு. ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அடுத்த பிளான் எங்கே போகிறது? அடுத்ததா எங்களுக்கு தெரியல. அடுத்து எங்கே போவோம்? கிளப்புக்கு போவோம். கிளப்புக்கு சும்மா சொன்னேன் காய்ஸ். அடுத்த வீக்குமே கிளப் வந்து நான் மேலோட்டமாக காட்டுறேன். வேற ஒரு நாளுக்கு போவோம். சொல்றீங்களா? மேலோட்டமாக காட்டுறேன். மேலோட்டமாக காட்டிட்டு அப்படியே மெரைன் டிரைவர் அப்படி இழுத்து மறுபடியும் பெட்டாக்கு போவோம். ஃபஸ்ட்டு மெரைன் டிரைவர் எல்லா சீனையும் காட்டுறேன். தொடர்ந்து பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு காரில் ஏறுவேன். சுரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பாரிய சேவிஸோடு செஞ்சு தராரு. வெளியே வந்து தொடச்சி என்னோட கண்ணாடி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தராரு. என்னோட வீடியோவுக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது. அந்த நான் கொஞ்சம் பீச் பக்கம் வந்ததால் தேங்க்யூ சுரைம் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். காய்ஸ் வேறு லெவலில் ஒர்க் கண்டினியூ ஆகிக்கொண்டு இருக்குது. நான் இப்போ அப்படியே போய்கொண்டு இருக்கேன். இந்த இதை பாஸ் பண்ணி என்னது மெரங்கிள் பாஸ் பண்ணி இப்போ கிளம்பி எங்கே போகணும் சுரைம்? பெட்டா போவோம். வேணா பெட்டா இப்படியே பெட்டா கிழத்து பெட்டால வந்து எப்படி வைபிக்கு ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் அதை வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஐஸ் போவோம். சரி, இப்போ நாங்கள் அடுத்தது புதுக்கடைண்ணே. புதுக்கடை இதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குண்ணே. உணவு கடைகள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இரவுலாம் ஃபேமஸ் என்ன புதுக்கடை சொன்னாலும் இரவு தான். இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய கடைகள் இருக்குது. உணவு கடைகள் எல்லாமே அதை காட்டிட்டு வித்தியாசமான உணவுகளும் ஸ்மோக் பிஸ்கட் புது கடையில் சுருட கடையை காட்டுவாங்க. நிறைய மக்களுக்கு இரவு இருக்குன்னு பாருங்க. வந்தோம் ரொம்ப மக்கள் புதுசாக இருக்குண்ணே. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் ஆகி வளர்ந்து மட்டும் சரியான காற்றாகி காய்ஸ். சரியான காற்று இந்த பாருங்க, மரங்கள்லாம் ஆடிக்கொண்டிருக்குது. புழுரமாக அப்படிதான் பாருங்க எப்படி காற்று மட்டும் சும்மா வைக்க போகிறேன். காய்ஸ் காருக்கு மேலே மரம் புடுது காய்ஸ். வாங்க எங்கள் ஊரில் நான் பிரபாத் சுரேஷ் சங்கரெல்லாம் உண்டுக்கே மேலே போக போகிறோம். அந்த செல்லு அப்லோட் பண்ணிட்டு தான் சாகுவாய். காய்ஸ் ஐ கண்டென்ட் தானே காய்ஸ். லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் எங்களுக்கு கண்டென்ட் ஒன்றைக்கு வேணா அப்லோட் பண்ண தான் ஆகணும். இவனோட வீடியோ போயிட்டா உசூர் போயிட்டு. அதான் யோசிக்கிறேன் தெரியாது வந்துட்டு. ஆனால் நான் வந்து அதை உண்மையாக சொல்ல போனால் நல்லா நிறைய கண்டென்ட்டை எடுத்து அடிப்பேன். முன்னுக்கு நல்லா பார்ப்பீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தெரியும். நான் தொடங்கினா மட்டும் சரியாக 12:53 டைம் எங்கே ஆட்டோன்னு பாருங்க. 12:53 தானே. 12:54. ஓகே, இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கிரிக்கெட் ஆடினவன கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இந்த டைமில் இல்லை இதில் வந்து டூர்னமெண்ட் எல்லாம் நடக்கும். ஸோ சின்ன கிரவுண்ட் ஒன்று தான் அந்த அடித்தா வெளியே வரும். இந்த டைமுக்கு என்ன கிரிக்கெட் ஆடினா யோசிக்கிறேன். லைட் எல்லாம் ஆடிக்கணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க. கிரிக்கெட் மேட்ச் நடந்து கொண்டிருக்குது. இரவு 1 மணியாவது நள்ளிரவு கிரிக்கெட் ஆடிக்கிறேன் பாருங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் முன்னுக்கு தான் டவுன் ஹால். அதால் விட போவோம். இந்த டவுன் ஹால் வைப் எப்படின்னு போவோம் நைட்டில். எதுக்குள்ள டயலாக் என்னடா இப்போ ஆப்லைன் இதாக்கிட்டாங்க. ஆப்பில் டேட்டா கார்டு போடலாம். ஏடா இப்போ அவனுக்கு எது வாசி அது மட்டும் வச்சுக்குது. அப்படி ஆப்பிளுக்கும் அந்த முதலுக்குமே 99 இப்போ அந்த 1 hour பேக்கேஜ் அவனுக்கு எதெல்லாம் வாசி அது மட்டும் தான் வச்சுக்குது. காய்ஸ் டவுன் ஹால் ஏரியா ஃபுல்லாக வந்து டல்லாக தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய வைப் ஒன்று இல்லை. நான் இதால் திருப்பி எடுக்கிறேன். பொருள்லே போடு. இதால் நேராக போடு பொருளில். காய்ஸ் நான் 190 ரோடால் அப்படியே பொருளில் போகிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ரோடு தான் ஈரன். அப்புறம் வந்து எத்தனை மணிக்கு வேணும்? 10:30 ஸ்டார்ட் பண்ண வேணாம். 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நைட் 1:22 முடிக்கிறேன். ஃபுல்லாக ரோடு தான் தான் வேறு லெவலில் சந்தோஷம். நான் வந்து அவங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன். சில பாட்டுக்கு முறையாக வீடியோ எடுக்கிற முறையெல்லாம் நான் படிச்சுக்கொண்டேன் நிறைய விஷயங்கள். ஓகே, ஒரு மாதிரி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ரோடு எண்ட் இல்லை. இந்த
இந்த நாள்ல நாளைக்கு வரவும் இருக்கு மல்வான vlog இருக்கு அது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் இந்தியா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போட்டு வதச்சிட்டேன் பெட்ரோல் எத்தனை கடை இருக்கு அவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்குன்னு சுத்தி காட்டுறேன் நடந்து என்ன உங்களோட கால் விடுங்க போய் ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு கிளம்பி 5 கிலோ குறைஞ்சிருச்சு அந்த 6 பேக் வந்து போதுறாங்க அவ்வளவுக்கு நான் வந்து ஃபுல்லா கோவா பிடிச்சி ஒழுங்கா சுத்தி காட்டியாச்சு மல்வானைக்கு நாளை கூட்டு விட போகிறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ பிடிச்சின்னா கரெக்டாக லைக் பண்ண தட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க என்னோட வாயால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நிறைய பேர் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எனக்கு அதே பிரச்சனை பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஓகே முடியுங்க ஓகே காய்ஸ் பாய்